எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிமைன் தமிழ். பெஞ்சமின் கிரஹாம் எழுதின தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல நம்ம 16th சாப்டர் பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் 15 சாப்டர்ஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் நாங்க மேக் பண்ணிருக்கோம். சாப்டர் 16 கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அண்ட் வாரண்ட்ஸ் பத்தி இந்த சாப்டர்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த 16th டாபிக்ல நம்ம ரெண்டு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்டாக் வாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒன்னு கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ், இன்னொன்னு வந்து கன்வெர்ட்டிபிள் பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ். முதல்ல இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறத சிம்பிளா பார்த்துட்டு அப்புறம் ஆர்த்தர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் 1 கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ். இத வந்து ஒரு லோனாவும் பிளஸ் ஒரு ஆப்ஷனாவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ வாங்குறவங்களுக்கு நார்மலா இப்ப பாண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனிக்கு நம்ம கொடுக்கிற ஒரு லோன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. அடுத்தது ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, லைக் ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்குக்கான ஆப்ஷன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ரைட்ஸை தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வாங்குறதன் மூலியமா வாங்குறோம். ஓகேங்களா, சோ அந்த ஆப்ஷன் மூலியமா அந்த ஸ்டாக் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், வேணாட்டி அப்படியே நம்ம விட்டுறலாம். சரிங்களா, அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும். பட் இப்ப இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாக்கை நான் கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கம்பல்ஷனும் இல்ல. இதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸுக்கும் ஒர்க் ஆகும். அதாவது சிம்பிளா இப்போ ஒரு பாண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனிக்கு நம்மளோட மணியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ரெகுலர் பீரியடுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத பே பண்ணுவாங்க. அடுத்தது ஒவ்வொரு பாண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் இருக்கும். ஓகேங்களா, அந்த பீரியட்ல மெச்சூர் ஆகி நமக்கு அந்த மணி அப்படிங்கிறது திரும்ப வரும். ஆனா இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நம்மளோட மணியை நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதே கம்பெனியோட ஷேர்ஸா அதை நம்ம வந்து ஒரு பிக்ஸ்டு பிரைஸுக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதை கன்வெர்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரியான பாண்ட்ஸை கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சோ இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பாண்ட்ஸை ஷேரா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட்டான அந்த ஷேர் பிரைஸ் growthல இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை மேக் பண்ண முடியும். இல்ல ஒரு கம்பெனி வந்து ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அப்படின்னா ஒரு பாண்ட் ஹோல்டராவே இருந்து ரெகுலரா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளால இருந்துக்க முடியும். சோ இந்த இடத்துல அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல நமக்கு ஏத்த மாதிரி நம்மளால ஒரு டிசிஷனை எடுத்துக்க முடியும். அப்ப இது எது நடந்தாலுமே வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்குமா ப்ரோ, அப்ப இது ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. ஒரு பாண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு. சரிங்களா, நான் ரொம்ப ஹைலைட்டடான விஷயத்த மட்டும் தான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். சோ ஒரு பாண்ட்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான அந்த சேஃப்டி ஃபீச்சரான அந்த கேபிட்டல் கேரண்டி, அதுவுமே வந்து ஒரு கம்பெனியை பொறுத்து தான் இருக்கு. எல்லா கம்பெனியும் 100% அந்த காசை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த ரிஸ்க் இருக்கு. பட் அதுல இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். பட் அதை கூட வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு பாண்ட்ல கிடைக்கிற அந்த சேஃப்டி நமக்கு கிடைக்கும். அதே அந்த கம்பெனி வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நார்மலா ஒரு ஷேர்ல என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 கன்வெர்ட்டிபிள் பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ். சோ பேர்லயே இருக்கு. சோ நமக்கு பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம், ஒரு ஸ்டெடியான டிவிடெண்ட பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து இந்த பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு வந்து பே பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இந்த கன்வெர்ட்டிபிள் பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளால நார்மல் ஷேரா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த கன்வெர்ட்டிபிள் பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல இருக்கும். ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன், முதல்ல இந்த மாதிரியான ஒரு பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸை நம்ம பை பண்ணுவோம். சோ பிரெஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து ஒரு பிக்ஸ்டு இன்கம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, காமன் ஷேர்ல அந்த இன்கம் அப்படிங்கிறது அதாவது இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது பிக்ஸ்டா இருக்காது. கம்பெனி ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெர் ஷேருக்கு இவ்வளோ அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து நமக்கு ஒரு பிக்ஸ்டு டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது கூடயே சேர்ந்து அதை ஒரு நார்மல் ஷேரா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கும். சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதுவும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட growthல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பெனிஃபிட் ஆக முடியும். அண்ட் இதுக்கும் கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா
கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ்ல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லோன் ப்ரொவைடர் மட்டும்தான். ஓகேங்களா? அங்க நம்ம வந்து ஒரு லோன் தான் குடுக்குறோம். அங்க நம்ம ஓனர் கிடையாது. ஆனா கன்வெர்ட்டிபிள் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஓனர். ஓகே. அது மட்டும் இல்லாம பாண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டி டேட் இருக்கும். கன்வெர்ட்டிபிள் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்க்கு அந்த மெச்சூரிட்டி டேட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. 3வது ஸ்டாக் வாரண்ட். ஸ்டாக் வாரண்ட்ட ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் மாரி தான் இதுவும். ஒரு ஸ்டாக்க பை பண்றதுக்கான ஒரு லாங் டெர்ம் கூப்பன் மாதிரி இத கன்சிடர் பண்ணிக்கோங்க. மத்தபடி மத்த எல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற மாரி தான். ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கான ரைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ், ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கு. அதுக்குள்ள வேணும்னா நம்ம அந்த ஸ்டாக்க வாங்கிக்கலாம். வேணாம் அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அப்படியே விட்டுறலாம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து நம்மளுக்கு கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ்ல இருந்து வர மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல கன்வெர்ட்டிபிள் பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல இருந்து வர மாதிரி ஒரு டிவிடெண்டோ பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த வாரண்ட் ஹோல்ட் பண்றதுல இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த வாரண்ட் வாங்கும் போது நம்ம ஒரு பர்டிகுலர் பிரைஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு ₹1000, அதாவது பர் ஷேர் வந்து ஒரு ₹1000 அப்படிங்கிற ரேட்டுக்கு நான் வந்து பை பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு வாரண்ட் வந்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நமக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு 3 மாசம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. ஓகே. இந்த இடைப்பட்ட 3 மாசத்துக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ₹1100 அப்படிங்கிற ரேட் அளவுக்கு மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிருச்சு அப்படின்னா, இப்ப இந்த வாரண்ட்ல போட்டிருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்டாக்கா நம்ம வாங்கலாம். ஆனா ₹1100 இல்லாம ₹1000 தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா அந்த ரேட்டுக்கு வாங்குறதா தான் நம்ம இந்த வாரண்ட்ட, அதாவது இந்த கூப்பன வாங்கி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இத வாங்குறதுக்கே செப்பரேட்டா நம்ம ஒரு அமௌண்ட் ஒண்ணு குடுத்திருப்போம். ₹1000 கிடையாது. இந்த வாரண்ட்டுக்குன்னு தனியா நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கிற அதே கான்செப்ட் தான். அத குடுத்து நம்ம வந்து அத வாங்கியிருப்போம். அதனால தான் நமக்கு அந்த ரைட்ஸே கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை அந்த அளவுக்கு க்ரோ ஆச்சுன்னா, நம்ம அப்ப கூட 1000 அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்கி, உடனே அப்பவே செல் பண்ணா கூட அந்த ரேட்ல, ஓகேங்களா? அந்த க்ரோ ஆன அந்த ₹1100 இல்ல ₹1095 அப்படிங்கிற ரேட்டுக்கு வித்தோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸ்லயே நமக்கு வந்து ஒரு ₹80 to 90 பெர் ஷேருக்கு வந்து ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. இத விட்டுட்டு வேற எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா, பெருசா இதுல நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது. அதே மாதிரி டவுன் சைட் ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இதுல பெருசா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ₹1000 ஸ்டாக் ₹800 வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷேருக்கு ₹200 கிட்ட நமக்கு லாஸ். ஓகேங்களா? பட் இங்க வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது அந்த வாரண்ட்ட வாங்குறதுக்காக ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருப்போம் இல்லீங்களா? அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லாஸா இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹையா இருக்கும். பிளஸ் வந்து இதுல இன்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஒன்லி நமக்கு அந்த நார்மல் ஸ்டாக் மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். பட் நார்மல் ஸ்டாக்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது குரோ ஆச்சு அப்படின்னா தான் பெனிஃபிட். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, வாங்காமலே வந்து பெனிஃபிட் ஆக முடியாது. இந்த வாரண்ட் மூலியமா ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கான ரைட்ஸ வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது குரோ ஆச்சுன்னா, அதுல இருந்து பெனிஃபிட் ஆகலாம். குரோ ஆகலையா, அந்த வாரண்ட்ட அப்படியே கண்டுக்காமலே விட்டுறலாம். ஓகேங்களா? நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் அந்த வாரண்ட்ட பை பண்ண அமௌண்ட் தான் இருக்கும். ஓகே. அது ஒரு சின்ன அமௌண்ட்டா இருக்கும். அந்த சின்ன லாஸ நம்ம வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ பேசிக்கா இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி தான் வொர்க் ஆகும். இப்ப இது எல்லாமே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப நம்மளோட இந்தியால இதே மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல இதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல மோஸ்ட்லி வந்து அவைலபிளா இருக்குன்றாங்க. எனக்கு கிளியர் ஐடியா இல்ல. இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல செப்பரேட்டாவே பார்க்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு இதுல கொஞ்சம் காமனா இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இருக்கிறது கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேயே வந்து எஃப்சிடி ஃபுல்லி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ், பார்ட்லி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்கு. ஓகேங்களா? 2 டைப்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா வந்து செபியோட ரெகுலேஷனுக்கு கீழ வரும். பட் என்னன்னா, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து லார்ஜ் பிளேயர்ஸ், ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் லெவல் பிளேயர்ஸ் இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணுவாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ரீட்டெய்லர் ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ரொம்ப 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 லோவாவே இருக்கு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியன் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸ் அப்படின்னு நம்மளோட ட்ரேடிமின் எடு சேனல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அதுல 10 எபிசோட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சீரீஸ்ல நம்ம பாண்ட் மார்க்கெட் பத்தியுமே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்குற டைம்ல அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் கூட ஆகியிருக்கலாம். மறக்காம அந்த பிளேலிஸ்ட் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல நம்ம இன்னும் இதை பத்தி நம்ம டெப்தாவே பார்க்கலாம். அதுல கம்ப்ளீட்டா நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே அங்க நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்த்தர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏன் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த காலகட்டத்துல இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஃபைனான்சியல் மார்க்கெட்ல ரொம்பவே பிரபலமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்லயும் அண்ட் நிறைய கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லயும் இந்த கன்வர்ஷன் ரைட்ஸ் அப்படிங்கறத சேர்த்தே பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அதுல இந்த காமன் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ற அந்த ஃபீச்சர் இருக்கிறத தான் கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட வந்து வாரண்ட்ஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு AT&T அப்படிங்கிற கம்பெனிஸ் எல்லாமே லாங் டேர்ம் வாரண்ட்ஸை இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது வந்து அந்த டைம் பீரியட்ல ஒரு ட்ரெண்டாவே போச்சு. அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸா மார்க்கெட்ல வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் அண்ட் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் தான் வாரண்ட்ஸை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. அதனால ஆர்த்தர் ஸ்டார்டிங்ல இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாரண்ட்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்ன உடனே இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஏற்படுற ரெண்டு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது சேஃப்டி அண்ட் ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒரு கம்பெனியோட காமன் ஸ்டாக் வேல்யூவை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட் செக்யூரிட்டி அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நார்மலா வந்து பாண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பாண்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு திரும்ப வரும். பிளஸ் வந்து நமக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அந்த கம்பெனி வந்து பே பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல அதுக்கு பதிலா நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிவைடண்ட் வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்ப காமன் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கன்வர்ஷன் ஃபீச்சரை யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளால காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுமே ஒரு இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதே கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் ஆர் ஒரு லோ டிவிடெண்ட் காஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இது ஒரு பாண்ட் அப்படின்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் அதுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இதே ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட டிவிடெண்ட் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியா தான் அந்த கம்பெனி பே பண்ணுவாங்க. ஏன் வந்து இதுக்கு கம்மியான ரேட் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு பதிலாக தான் நமக்கு அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீச்சர் நமக்கு அடிஷ்னலா கிடைக்குது. அதுக்கான ஒரு விஷயமா நமக்கு இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகுது. அதே நேரத்துல இப்ப அந்த கம்பெனி வந்து அவங்களோட பிசினஸ பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பயங்கரமா இப்ப அந்த பிசினஸ் க்ரோ ஆகிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை குறைக்கிறதுக்காக கூட அந்த கம்பெனி நினைச்சாங்க அப்படின்னா இந்த டெப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்ப காமன் ஸ்டாக்ஸா இருக்கிறது வேற, பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது வேற. ஓகே, பாண்ட் எல்லாமே நமக்கு வந்து கடன் கேட்டகரியில வந்துடும். சரிங்களா? அது வந்து எப்பவுமே அந்த கம்பெனிக்கு ஒரு சுமையாவே இருந்துட்டு இருக்கும். பட் காமன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஓனர்ஷிப்பா அவங்க கம்ப்ளீட்டா செல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணும்னா ஒரு பர்டிகுலர் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவங்க வந்து இஃப் இன் கேஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அந்த கம்பெனி கிட்டே வித்துடலாம். பட் காமன் ஸ்டாக்ஸா அதை கன்வெர்ட் பண்றப்ப அவங்களோட டெப்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அது எப்படி ப்ரோ? இப்போ ஒரு பாண்டா இருக்கு, அதுல அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கடனா வாங்கியிருக்காங்க. இப்ப அந்த கம்பெனி கிட்ட ஒரு டெப்ட் இருக்கு, ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த பாண்டை ஜஸ்ட் ஒரு காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் பண்றப்போ எப்படி அந்த கடன் இல்லாம போயிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப அந்த கடனுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ணணும். ஐ மீன் திரும்ப நமக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பதிலா அதுக்கு நிகரான அந்த கம்பெனியோட ஷேர்ஸை கொடுத்துட்றாங்க, ஓனர்ஷிப்பை நமக்கு கொடுத்துட்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட்டுக்கு பதிலா காமன் ஷேர் வந்துருச்சு. அந்த ஷேர்ஸை நம்ம வந்து மார்க்கெட்ல செல் பண்ணி அதை அமௌண்ட்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்ல செல் பண்ணிடலாம். அந்த கம்பெனிக்கும் அவங்களோட டெப்ஸ் கிளியர் ஆன மாதிரி ஆச்சு. இப்ப இது கேட்கும் போது ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே பாசிட்டிவா நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கம்பெனிக்குமே வந்து ரெண்டுமே ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப லோ ரேட்ல அவங்களுக்கு தேவையான பணமும் கிடைக்குது. பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அவங்களோட கடன் சுமையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷனா, அதாவது
2 பேருக்குமே இது வந்து சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் வந்து நமக்கு மேலோட்டமா பார்க்கிறப்ப, அதுலயும் குறிப்பா இத ப்ரமோட் பண்றவங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னா இத ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப இன்னொருத்தர் ஏதாவது ஒண்ண லூஸ் பண்ணியே ஆகணும். அதுலயும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ல நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ ஒரு 2 பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. இதுல ஒருத்தர் பெனிஃபிட் ஆகணும் அப்டின்னா, அதுக்கு இன்னொருத்தர் ஏதாவது ஒண்ண குடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனி நம்ம 2 பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்டின்னா, கம்பெனி ஏதாவது ஒண்ண லூஸ் பண்ணியே ஆகணும். இல்ல கம்பெனிக்கு ஒரு விஷயம் சாதகமா நடக்குது அப்டின்னா, இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த தியாகம் பண்ணியே ஆகணும். எப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்வெஸ்டர்ஸ் இந்த கன்வர்ஷன் ரைட்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப கம்மியான ஈல்ட வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இல்ல அந்த இடத்துல சேஃப்டி அப்படிங்கிறது கம்மியாகலாம். இல்ல குவாலிட்டி அப்படிங்கிறத அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ்க்காக. ஏன்னா இதே நார்மலான பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸாவோ இல்ல நார்மலான பாண்ட்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா, இத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம இப்ப கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா, இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ குடுக்கிறதுனால, மத்த காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஓகே. ஒரு வகையில இது வந்து அந்த கம்பெனிக்கும் ஒரு லாஸ் மாரி தான். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இப்ப காமனா அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கன்வர்ஷன் ரைட்ஸ்னால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய மெட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா, ஷேர்ஸோட கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும். நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனி இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுக்கிறதுனால விட்டு குடுக்குறாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இந்த காரணத்தினால தான் இந்த கன்வெர்ட்டிபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காவே இது ஒரு குட்டான இன்வெஸ்ட்மென்ட், இல்ல இது ஒரு பேடான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு நம்மளால சொல்லிறவே முடியாது. அதோட வேல்யூ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் என்ன டெர்ம்ஸ், என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நம்மளுக்கு ஒரு விஷயத்த வார்னும் பண்றாரு. அதாவது எச்சரிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி நம்ம வந்து இந்த கன்வெர்ட்டிபிள்ஸ எப்போ இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கிறப்போ, மோஸ்ட் ஆஃப் த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு புல் மார்க்கெட்ல பயங்கரமா பிரைஸ் வந்து ஒரு ஹை பிரைஸ்ல இருக்கிற டைம்ல தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கன்வெர்ட்டிபிள்ஸ வந்து இஷ்யூ பண்றாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி ஒரு பயங்கரமான புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நேச்சுரலாவே பிரைஸ் அப்படிங்கிறது ஃபால் ஆகலாம். ஒரு பேலன்ஸ்க்காகவோ, இல்ல ஒரு பியர் மார்க்கெட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம். ஒருவேள அந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த கன்வெர்ட்டிபிள் ரைட்ஸ நம்ம வந்து யூஸ் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது நமக்கு வந்து லாஸ் தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஸ்டாக் ஃபால் ஆகுறதுனால, நமக்கு அந்த பாண்ட்லயோ இல்ல பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்லயோ இருக்கிற அந்த சேஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரியான ஆப்டிமிஸ்டிக்கான மார்க்கெட்ல, அதாவது ஒரு நல்ல புல் ரன்ல இஷ்யூ பண்ற கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலி பார்க்கிறப்போ மோஸ்ட்லி புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த டேபிள் 16.1ல ஆர்த்தர் வந்து வித் டேட்டாவோட பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸையும் நான் கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி, அதாவது ஒரு புல் மார்க்கெட் முடியிற டைம்ல ஓகேங்களா, கம்பேர் பண்ணி அந்த புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் அதோட டிக்ளைன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு ஓகேங்களா அப்படிங்கிறத வித் டேட்டாவோட பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுல ஸ்ட்ரெயிட் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜா 9% அளவுக்கு பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. இதே நம்ம கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு அந்த புல் மார்க்கெட்டுக்கு அப்புறமா. இதே மாதிரியான கம்பேரிசன் அப்படிங்கறத 1967ல இருந்து 1970க்குள்ள பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த டைம் பீரியட்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரெயிட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது, அதாவது பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒண்ணு கூட நடக்கல அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் ஆர்த்தர் வந்து 16.2 டேபிள்ல இன்னும் சில டேட்டாஸ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஏற்கனவே போன டேபிள், அதாவது 16.1ல ஆர்த்தர் கம்பேர் பண்ண அந்த ஸ்ட்ரெயிட் இஷ்யூஸ் அண்ட் கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் எப்ப இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டைம் பீரியட்ல ஒரு பிரைஸ்ல இருந்திருக்கும். அந்த டைம்ல இருந்து ஜூலை 1947 டைம் பீரியட்குள்ள இருக்கிறதுலயே அந்த இஷ்யூ வந்து ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு போயிருக்கும் இல்லைங்களா? அந்த இஷ்யூ பிரைஸையும் அந்த லோயஸ்ட் பிரைஸையும் கம்பேர் பண்ணி தான், ஒருவேளை அந்த லோயஸ்ட் பிரைஸ் வந்து அதோட இஷ்யூ பிரைஸ விட அதிகமா இருந்துச்சுன்னா, அது இன்கிரீஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இஷ்யூ பண்ண பிரைஸ விட ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூக்கு போயிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி அதோட வேல்யூ வந்து பயங்கரமா ஃபால் ஆகியிருக்குன்னு அர்த்தம்.
அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி 16.2 டேபிள்ல டிசம்பர் 1968ஓட டேட்டாவையும் டிசம்பர் 1970ஓட டேட்டாவையும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருப்பாரு. அதுல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ், காமன் ஸ்டாக்ஸ், வாரன்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு சாம்பிள் டேட்டா ஜஸ்ட் ரேண்டமா செலக்ட் பண்ண ஒரு 20 சாம்பிள் டேட்டாஸ் தான் ஆக்சுவலி ஆர்த்தர் வந்து கம்பேரே பண்ணியிருப்பாரு. சோ அந்த டேட்டால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமன் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓவராலா கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது 5% அதிகமா பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இந்த 20 சாம்பிள் டேட்டால அதாவது கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 14 பாத்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆகிருக்கு. அதுல ஒன்னு மட்டும்தான் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ மீதி 5 வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ பெருசா சேஞ்ச் ஆகாம இருந்திருக்கு. சோ இந்த டேட்டா வச்சு பாக்குறப்போ இந்த கன்வெர்ட்டிபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூத்த செக்யூரிட்டியாவும் சரி இல்ல ஈக்விட்டிக்கான ஒரு சப்ஸ்டியூட்டாவும் சரி 2 விதத்திலயுமே வந்து ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பூம் நடக்கிற டைம் தவிர அதாவது வந்து மார்க்கெட் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா ரொம்ப பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற டைம் தவிர மத்த எல்லா நேரங்கள்லயும் இதுவும் அதாவது இந்த கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸும் காமன் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது ரெண்டுமே வந்து ஃபால் ஆகுறத அவர் மீன் பண்றாரு. அப்ப கூட காமன் ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றாரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி. இதெல்லாம் வச்சு மட்டும் இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் பொருந்தாது. இதே டைம் பீரியட்ல அதாவது 1968, 69 இந்த டைம் பீரியட்ல ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கம்பெனிஸ் கூட பாத்தீங்கன்னா கன்வெர்ட்டிபிள்ஸை இஷ்யூ பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை ரேட்டை வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பாக்குறப்போ அது இன்னுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த கன்வெர்ட்டிபிள் ஸ்டாக்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. தியரிட்டிக்கலா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் கன்வெர்ட்டிபிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது கன்வெர்ட்டிபிள்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசனையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். பட் பிராக்டிக்கலா நம்ம பாக்குறப்போ இந்த கன்வர்ஷன் ஆப்ஷன் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி வந்து நிறைய பேர் வந்து இந்த கன்வெர்ட்டிபிள்ஸ் இஷ்யூவா வாங்குறாங்க, ஏன் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு கம்பெனியோட காமன் ஸ்டாக்ஸ் நான் வாங்குறேன், அதுல என்னென்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது அதே கம்பெனியோட கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் நார்மலா இருக்கிற ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் நமக்கு தெரியும். கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல நமக்கு வந்து ரெண்டுமே கிடைக்குது இல்ல. அதாவது எனக்கு ஃபியூச்சர்ல வேணும்னா அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நார்மல் ஸ்டாக்கா ஆக்கிக்கலாம். அதே நேரத்துல நான் வந்து நார்மலா இருக்கிற ஸ்டாக்கையும் நான் பை பண்ணல. சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு அதை விட இது வந்து சேஃபா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்டை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட டோட்டல் கேபிட்டலை லாஸ் பண்றதுக்கான சான்சஸும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கம்மி தான். இதனாலேயே வந்து நமக்கு காமன் ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது கன்வெர்ட்டிபிள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் ஆர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சினாரியோல காமன் ஸ்டாக்ஸே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பிரைஸ்ட் ஆயிடும். அதாவது ரொம்ப ஹை பிரைஸ் அப்படிங்கிறதுக்கு போயிடும். அந்த டைம்ல நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெரிய அளவுல பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸை அந்த கம்பெனி மேல இருக்கிற கான்பிடென்ட்னால நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி வாங்குறது இல்ல. அது வந்து சேஃப்டி, அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து ஒருவேளை அந்த ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாயையில தான் வந்து நிறைய பேர் அதை வாங்குறாங்க அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா இந்த ஒரு புல் மார்க்கெட் டைமா பார்த்து ரொம்ப லோ ரேட்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இப்ப கண்ணுக்கே தெரியாது ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப லோவான ரேட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரணத்தினால சேஃப்டி பின்னாடி ரேட் ஏறிச்சுன்னா வந்து நமக்கு நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மோர் பீப்புள்ஸ் பை பண்றாங்க. அதனாலே அந்த டைம் பீரியட்ல இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்திருக்கு. சரி ஓகே, இப்ப இது வந்து நமக்கு ஃபேவரபிளாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்டர் அவர் வந்து கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இப்ப அவருக்கு சாதகமா எல்லாமே நடக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். அதாவது அவர் ப்ராஃபிட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னே வச்சுக்கலாம். இப்ப ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணிடலாமா, இல்ல இன்னும் வந்து பிரைஸ் ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணலாமா? ஒருவேளை ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் பயங்கரமா ஏறினதுக்கு அப்புறம்
அத வந்து நம்ம செல் பண்ணிடலாமா? அதாவது அந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூவ செல் பண்ணிடலாமா? இல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஒருவேளை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த காமன் ஸ்டாக்ஸ வச்சுக்கலாமா? இல்ல வித்தரலாமா? அப்டின்னு பல கேள்விகள் அப்டிங்கிறது நமக்குள்ள கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் டிசிஷன் எடுக்கிறது அப்டிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும் அப்டின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அந்த பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் அப்டின்னா, அந்த பெனிஃபிட் அதாவது அதுவரைக்கும் நமக்கு சாதகமா இருந்துச்சு இல்லையா? அந்த விஷயத்த நம்மளால பயன்படுத்திக்க முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கன்வெர்ட்டிபிள் இஷ்யூ ஒரு லோ பிரைஸ் இருக்கிறப்ப வாங்கியாச்சு. இப்ப அந்த காமன் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமா ரேட் வந்து ஏறி இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து இந்த டிசிஷன்ல ஏதாவது ஒண்ணு எடுத்தாகணும். தப்பான டிசிஷன எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அந்த லாபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்காமலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த தான் ஆத்தர் வந்து ஒரு ஹிடன் ப்ராப்ளம் அதாவது மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்ல இருக்கிற ப்ராப்ளம பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கன்சிடர் ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் பாண்ட பை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதையும் அதோட பார் வேல்யூ அதாவது அதோட ஃபேஸ் வேல்யூலயே பை பண்றாரு. அந்த டைம்ல அவர் பை பண்ணும்போது அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா $100 அப்படின்னு வச்சுக்கோங்க. 6% பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுல அவருக்கு ஈல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் இது ஒரு கன்வெர்ட்டிபிள் பாண்டா இருக்கிறதுனால ஒருவேளை அவர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக்கா கன்வெர்ட் பண்றதுக்கு $25 அதாவது ஒரு ஸ்டாக் $25 அப்படிங்கிற ரேட்டுக்கு அவரால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து இவர் ஒரு $1000 வர்த் ஆஃப் பாண்டை இவர் வாங்குறாரு அப்படின்னா அதை இவரால 40 ஷேர்ஸா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு $30க்கு போச்சு அப்படின்னா சோ நமக்கு அந்த பாண்டோட வேல்யூ அப்படிங்கிறது கரஸ்பாண்டிங்கா ஒரு $120 அளவுக்கு போகும். இதுவே மார்க்கெட் பிரைஸ் அதாவது அந்த பாண்டோட மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு $125 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா சோ இந்த பாயிண்ட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து காமனா ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நிலைமை வரும். அதாவது இப்பவே இந்த பாண்டையே நம்ம செல் பண்ணிடலாமா இல்ல ஸ்டில் இன்னும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்த வரைக்கும் லாபம் போதும் அப்படின்னு நினைச்சு அவரோட அந்த 25% ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா புக் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா இந்த 25%க்கு மேல இந்த பாண்டோட பிரைஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது நார்மலா ஒரு காமன் ஸ்டாக்கோட பிரைஸ் பிஹேவியர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிக அளவிலான ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது அதோட பிரைஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சேஃப்டி காரணமா அந்த ப்ராஃபிட்டே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா புக் பண்ணிடுவாரு. பட் இதுல சைக்காலஜிக்கலி நமக்கு நிறைய சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது அதாவது அந்த 125 வந்துருச்சு இப்போ பாண்டோட பிரைஸ். அதுக்கு அப்புறமும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வருத்தப்படுவாங்க. நம்ம வந்து ரொம்பவே சீக்கிரமே செல் பண்ணிட்டோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பெட்டரா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவசரப்பட்டு செல் பண்ண வேண்டாம். ரேட் வந்து ஒரு 150 இல்ல ஒரு 200 கூட போட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரேட்ல நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பிரைஸ் வந்து ஒரு 140 ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க செல்லே பண்ண மாட்டாங்க. ஆனா மார்க்கெட் அப்படிங்கிறது சடனா ஃபால் ஆகும். கன்வெர்ட்டிபிளோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா ஃபால் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு வந்து காமன் ஸ்டாக்ல நடக்கிற ஃபால கம்பேர் பண்ணும்போது கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ்ல நடக்கிற ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல நடக்கும். ஒரு ஷார்ப்பான ஃபால் அப்படிங்கிறது அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ரேட் வந்து அந்த பார் வேல்யூக்கு கீழ அதாவது அதோட ஃபேஸ் வேல்யூக்கு கீழ ஒரு ₹80க்கு கூட பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 கேஸ்லயுமே அந்த இன்வெஸ்டர் ஆக்சுவலா ஒரு தப்பான டிசிஷனை தான் எடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சினாரியோல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காவே பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டாங்க. 2வது எக்ஸாம்பிள்ல ரொம்ப லாங் பீரியடுக்கு ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ப்ரோ. இப்ப நம்ம வந்து ரொம்ப அதிக அமௌண்ட்டுக்குலாம் ஆசைப்படாம ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ்க்குலாம் ஆசைப்படாம ஒரு கரெக்டான ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லெவல் ரீச் ஆன உடனே நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வந்து நம்ம வச்சு அதப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அதுலயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப ஆவரேஜா ஒரு 25 to 30% நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வாங்கினதுல இருந்து ஒரு 25%ல இருந்து 30% ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கன்வெர்ட்டபிள்ஸோட பிரைஸ் அப்படிங்கிறது அதாவது ரொம்ப ஒரு சில கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸோட பிரைஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அந்த அளவுக்குலாம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கறத கொடுக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் வந்து
மார்க்கெட் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா ஃபால் ஆகி அதோட பிரைஸ் அப்படிங்கிறது டோட்டலா கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸை கரெக்டா ஒரு புல் மார்க்கெட்ல, அதுவும் புல் மார்க்கெட்டோட மிடில் ஃபேஸ்லலாம் இல்ல, ஆல்ரெடி ஒரு லாங் பீரியட் புல் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனிஸ் வந்து ஆஃபரே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு சரியான டைம். ஓகேங்களா, நிறைய இன்வெஸ்டர்ஸையும் அட்ராக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஒரு கம்மி பெர்சன்டேஜ்க்கும் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாண்ட்ஸ் ஆஃபர் பண்ண முடியும். அப்படி ஆஃபர் பண்ணாலும் நிறைய பேர் அதை வாங்குறதுக்கு அந்த டைம்ல தயாரா இருப்பாங்க. பட் என்னன்னா ஒன்ஸ் அந்த புல் மார்க்கெட் கம்ப்ளீட் ஆகி ஒரு பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்பதான் அதுல இருக்கிற ரியல் ரிஸ்க் என்ன அப்படிங்கறதே தெரியும். 1950ல இருந்து 1968 வரைக்கும் ஒரு லாங் பீரியடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாங் புல் மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த டைம் பீரியட்ல இந்த கன்வெர்ட்டபிள்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ நல்லா தான் இருந்திருக்கும். பட் அந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் என்னன்னா இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால கிடையாது. அந்த டைம் பீரியட்ல காமன் ஸ்டாக்ஸோட பிரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அதன் மூலியமா இந்த கன்வெர்ட்டபிள்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைம் ரேட் மாதிரி, அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி அப்படி கிடைச்சு நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சு அதன் மூலியமா அந்த கன்வெர்ட்டபிள்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் அதோட ரியல் பெர்ஃபார்மன்ஸே ஒரு டிக்ளைனிங் மார்க்கெட்ல தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப்பாவே ரொம்ப போரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எவர்ஷாப் அப்படிங்கிற கம்பெனியோட கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ், அதாவது கன்வெர்ட்டபிள் பாண்ட 4.5% அப்படிங்கிற ரேட்ல அதோட ஃபேஸ் வேல்யூக்கே வாங்குறாங்க. இந்த டிபென்ச்சர்ஸ்ல அந்த கம்பெனியோட ஸ்டாக்கா வந்து நம்ம கன்வெர்ட் பண்றப்போ ஒரு ஸ்டாக் $40 அப்படிங்கிற ரேட்டுக்கு நம்மளால வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாக்கோட பிரைஸுமே அதுக்கப்புறம் வந்து ஒரு $65.5 இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் நடந்து கிட்டத்தட்ட அதோட வேல்யூ அப்படிங்கிறது $88 ஆச்சு. இதனால அந்த கம்பெனியோட அந்த கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சரோட வர்த் அப்படிங்கிறது $220 பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ உடனே அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டிபென்ச்சரை கால் ஆஃப் பண்றாங்க. இந்த கால் ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெனரலா இது வந்து பாண்ட்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர். அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பாண்ட் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ஓகே, இப்போ கன்சிடர் ஒரு பாண்டோட அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஒரு 3 வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் பீரியடுக்கு அது வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது ரிட்டர்ன் வரும். சரிங்களா? பட் இந்த கால் ஆஃப் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட ரைட்ஸ் இருக்கு. அது என்னன்னா மெச்சூரிட்டி வரைக்கும் அவங்க வந்து அந்த பாண்டை வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே இன்வெஸ்டர்ஸ் வந்து டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஒண்ணு அவங்க வந்து அவங்களோட மணியை இந்த கால் ஆஃப் பண்ணும்போது என்ன பிரைஸுக்கு அவங்க கால் ஆஃப் பண்ணுவாங்கன்றத முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கால் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சர் மாதிரி, எப்படி கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபீச்சரோ அதே மாதிரி கால் ஆஃப் அப்படிங்கிறதும் ஒரு ஃபீச்சர். ஓகே, இது வந்து கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. என்ன பிரைஸுக்கு கால் ஆஃப் பண்ணுவாங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு அதாவது அந்த டைம் கால் ஆஃப் பண்ணும்போது டிசைட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்வெஸ்டர் வந்து அந்த கால் ஆஃப் பண்றப்போ அந்த பிரைஸ் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வராது. சரிங்களா? அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் எப்படி அவங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் வருமோ அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகிடும். ஒன்னு அந்த அமௌண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பாண்டை செல் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லையா அவங்களோட பாண்ட காமன் ஸ்டாக்ஸா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கால் ஆஃப்ல அவங்க மெச்சூரிட்டியை அதை ப்ரீ மெச்சூர் பண்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பாண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனில காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்ப கால் ஆஃப் பண்ணிட்டு அந்த காசை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரைஸ் எவ்வளவுதான் ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு லாபம் வராது. ஏன்னா நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா? பட் இதுவே நம்ம காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த காமன் ஸ்டாக்ஸ் வந்து இதே மாதிரி இன்னும் ரேட் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு ஏற ஏற லாபம் தானே அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது பயங்கரமா ஃபால் ஆச்சு. மார்ச் 1948ல கிட்டத்தட்ட அதோட பிரைஸ் $73 கம்மியாச்சு. அதோட டிபென்ச்சர் வேல்யூ கொலாப்ஸ் ஆகி $27 பாத்தீங்கன்னா போச்சு. சோ 100% ப்ராஃபிட் வர இடத்துல மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் 75% ஆஃப் த அமௌண்ட்டை லாஸ் தான் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலியமா இந்த கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கு,
என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மெயினா செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களோட கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸை வந்து காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட் பண்ணதை நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா ஃபால் ஆகுற டைம்லயும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த காமன் ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வால் ஸ்ட்ரீட்டோட ஒரு பழைய ரூலை வந்து அப்படியே வயலேட் பண்ணுது, அதாவது பழைய ரூல்ஸை பிரேக் பண்ணுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அது என்ன ரூல் அப்படின்னா, நெவர் கன்வெர்ட் அ கன்வெர்ட்டபிள் பாண்ட். அதாவது ஒரு கன்வெர்ட்டபிள் பாண்டை எப்பவுமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல். இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த கன்வெர்ட்டபிள் பாண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். பிளஸ் அதுல ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமா இல்லாமலே போயிடும். ஏன்னா இப்ப வந்து நம்மளும் வந்து ஒரு காமன் ஸ்டாக் ஹோல்டர் மாதிரி தான். சோ அதனால மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த கன்வர்ஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா, எப்போ ஒரு ஸ்டாக் வந்து பயங்கரமா ரேட் ஏறுதோ அந்த டைம்ல தான் நடக்கும். அண்ட் அதுதான் இருக்கிறதுலயே வேர்ஸ்ட் டைம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு பெரிய புல் ரனுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இத வந்து ஒரு சாதாரண இன்வெஸ்டர் பண்றாரு அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்ஸ் கூட ஸ்டில் இந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்றாங்க. அதுலயும் இந்த எவர்ஷாப் மாதிரியான பாண்ட்ஸ்ல நிறைய ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸே பாத்தீங்கன்னா அந்த தப்ப பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஒண்ணு அந்த கம்பெனி மேல, அதாவது அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் மேல இருந்த அவங்களோட எந்தூசியாசம், அதாவது ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ரீசெண்டா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. சோ இது ரெண்டையும் பார்த்து நிறைய ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸே பாத்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் இன்னொரு விஷயமும் வால் ஸ்ட்ரீட்ல சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ரூல்ஸ் இந்த மத்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். எப்ப வந்து நம்மளோட எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கறது ஹை ஆகுதோ அப்ப அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா மறந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலதான் மார்க்கெட்ல நம்ம என்ன சொன்னோமோ அதை மட்டும் தான் செய்யணும், நம்ம செய்யறதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து மார்க்கெட்குள்ள போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்குன்னு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா நான் ஃப்ரேம் பண்ணிட்டு தான் மார்க்கெட்குள்ளேயே போகணும். ஓகே, நான் ட்ரேடிங்காக போனாலும் சரி, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போனாலும் சரி, என்னோட வேலை அந்த ரூல்ஸை எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஃபாலோ பண்றது மட்டும்தான். அதை தாண்டி என்னோட இஷ்டத்துக்குலாம் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதோ இல்ல ஒரு வேலையை செய்யறதோ செய்யவே கூடாது. சோ ஆர்த்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுலயும் இப்ப புதுசா வர இந்த கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ பத்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இதை டோட்டலா ரிஜெக்டும் பண்ணல. அவருக்கு வந்து இது மேல இருக்கிற நம்பிக்கை தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கும் ஒரு சாலிடான ஒரு ரீசன் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா எல்லா கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா மோசமானது அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள நிறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கூட சில கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதை வாங்குறது ஓகே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கறதையும் ஆர்த்தரே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட அண்டர்லைங் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக் வந்து ரொம்ப சாலிடாவும் ரொம்பவும் அட்ராக்டிவாவும் இருக்கணும். அடுத்தது அதோட கன்வர்ஷன் பிரைஸ் அப்படிங்கிறது கரண்ட் ஸ்டாக் பிரைஸுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கணும். இப்ப சொன்ன இந்த 3 விஷயமும் இருக்கிற ஒரு கன்வெர்ட்டபிள் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப 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 பாத்தீங்கன்னா ரேர் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இது வந்து அந்த காலத்துல, அதாவது பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்ல இருக்கும். ஆனா இப்ப புதுசா வர கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்ல ரொம்ப ரேரா தான் இதை பார்க்க முடியுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வர இந்த நியூ கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்ல அந்த கன்வர்ஷன் டேர்ம்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பழைய மாதிரி இல்ல அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. ஒரு நல்ல கன்வெர்ட்டபிள் இஷ்யூஸ்க்கு ஆர்த்தர் வந்து AT&T, அதாவது அமெரிக்கன் டெலிபோன் அண்ட் டெலிகிராஃப் கம்பெனியை பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஏன்னா இவங்க 1913 இருந்து 1957க்குள்ள பல தடவை பாத்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால டைரக்ட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. ஓகே, மேபி அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ பாத்தீங்கன்னா இருக்கலாம். சோ அவங்கள மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டாக் டிவிடெண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த பாண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த லோயர் ஈல்ட் அப்படிங்கிறது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு
சீக்கிரமே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா சரியா போயிடும். ஏன்னா இந்த கம்பெனிய பொறுத்த வரைக்கும் ஸ்டடியான டிவிடெண்ட்ட பல வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கிட்டத்தட்ட எல்லா கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸையுமே பாத்தீங்கன்னா காமன் ஸ்டாக்ஸா கன்வெர்ட்டும் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணது ஒரு நல்ல முடிவாவே இருந்தாலும் அதன் மூலியமா அவங்க ஜெனரேட் பண்ண ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த அதே டைம்ல அந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட பை பண்ணாம ஒருவேளை அவங்க வந்து அந்த கம்பெனியோட டைரக்ட் ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த ப்ராஃபிட்ட கம்பேர் பண்ணும்போது இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் அவங்க பை பண்ணதுனால வந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. பட் ஸ்டில் இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலையும் இந்த மாதிரி டிவிடெண்ட் எல்லாம் ஸ்டடியா பே பண்ணதுனாலையும் ஜஸ்ட் ஒரு கன்வெர்ட்டிபிள் பாண்ட் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தினால இல்லாம இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா காமன் ஸ்டாக்கை விட இந்த கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் தான் வந்து சுப்பீரியர், அதை விட இதுதான் பெட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்ல நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதன் மூலியமா தான் அவங்க அந்த லாபத்தையும் பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல கூட கன்வெர்ட்டிபிள் பாண்ட் அண்ட் காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல காமன் ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருந்திருக்கு. பட் சில சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா காமன் ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸை விட அதோட கன்வெர்ட்டிபிளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரானது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. கன்வெர்ட்டிபிள் இஷ்யூவால காமன் ஸ்டாக்ல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட மெர்ஜ் ஆகிற டைம்ல இல்ல ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்றப்ப அதாவது வாங்குற டைம்ல பாத்தீங்கன்னா நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா NVF கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க கம்பெனியோட $100 மில்லியன் வர்த்தான கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாண்ட்ஸ் அண்ட் வாரண்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஷேரன் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்வயர் பண்றதுக்காக. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது டெம்பரவரியா இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்து நிறைய பேர் அந்த கம்பெனியோட ஷேரை பை பண்றதுனால அந்த ஸ்டாக்கோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயத்த பண்றதுனால அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பரா இருக்கு, பெட்டரா அவங்க வந்து பண்றாங்க, சூப்பரா டீல் மேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வருது. ஆனா இந்த ஆப்டிமிஸ்டிக்கான மார்க்கெட்ல இந்த ஆப்டிமிஸ்டிக்கான கண்டிஷன்ல நிறைய பேர் ரெண்டு பிரச்சனையை பாத்தீங்கன்னா மறந்துடுறாங்க. அதுல ஒண்ணு ஏர்னிங்ஸ் டில்யூஷன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டில்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். நான் அகைன் ஒரு தடவை சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனில கன்வெர்ட்டபிள்ஸ், வாரண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த கம்பெனில உருவாக போற ஒரு புது ஷேர் மாதிரி தான். ஏன்னா இப்ப இந்த எல்லா கன்வெர்ட்டபிள்ஸும் ஒருவேளை எக்ஸசைஸ் ஆகி அது எல்லாமே ஸ்டாக்கா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆல்ரெடி இந்த கம்பெனில எக்ஸிஸ்டிங் ஏர்னிங்ஸ்ல இப்ப ஆல்ரெடி இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை டிவைட் பண்ணி தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேரை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி கன்வெர்ட்டபிள்ஸும் இருக்கிறப்போ அந்த கன்வெர்ட்டபிள்ஸையும் ஒரு ஷேரா நம்ம கன்சிடர் பண்ணி அதையும் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த புது ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வந்து நம்ம கால்குலேட்டே பண்ணணும். அண்ட் இப்படி பண்றதான் டில்யூஷன் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இந்த டில்யூஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில ஒரு ஸ்மால் எஃபெக்டா தான் கிரியேட் பண்ணும். அதாவது இதை பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் இதை பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஏர்னிங்ஸ் பர் ஷேரையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஒரு சின்ன அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பட் சில கம்பெனில இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதுலயும் குறிப்பா ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுற கம்பெனில சொல்லலாம். ஏன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே மெயினா அவங்களோட பைனான்சியல் growthக்காக இந்த கன்வெர்ட்டிபிள் இஷ்யூஸ் தான் பாத்தீங்கன்னா நம்பி இருப்பாங்க. ரெண்டாவது மார்க்கெட் நெக்லெக்ட். அதாவது ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் கண்டிஷன்ல இந்த டில்யூஷன் அப்படிங்கறத சுத்தமா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மறந்துருவாங்க. ஜஸ்ட் அதோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு சடனா செமையா இன்க்ரீஸ் ஆகிருக்கே அப்படின்னு நினைச்சு ஓகே இந்த கம்பெனி சூப்பரா இப்ப க்ரோ ஆகுறாங்கன்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் மறந்துருவாங்க. இதனாலேயே கன்வெர்ட்டபிள்ஸ் வந்து ஒரு காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான டூல் மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். பட் உண்மை அது கிடையாது. 1950 காலகட்டத்துல ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது காமன் ஸ்டாக்கோட ஈல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது காமன் ஸ்டாக்கோட ஈல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கு. பட் ஆர்த்தர் இந்த புக்கோட ஃபைனல் வெர்ஷன் எழுதுற அந்த டைம்ல இந்த சிச்சுவேஷன் அப்படியே பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நிறைய கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல இன்கம் அப்படிங்கிறது காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டியும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ இதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா காமன் ஸ்டாக்ல இருந்து
மாறி கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டுடபெக்கர் வொர்த்திங்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1970 கடைசியில அவங்களோட காமன் ஸ்டாக் பாத்தீங்கன்னா $57 செல் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்களோட $5 வர்த் ஆன கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது $87.5 பாத்தீங்கன்னா செல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது 1.5 காமன் ஸ்டாக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட். அதாவது பிரைஸ் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ இந்த காமன் ஸ்டாக்கை விட இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காமன் ஸ்டாக்க வாங்குற அதே அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரிஃபர்ட் ஸ்டாக் வாங்கி இருந்தோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப காமன் ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்கு டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா $1.2 தான் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இதை வந்து 1.5 ஷேருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா $1.8 வரும். ஏன் $1.5 ஷேருக்கு கன்வெர்ட் பண்றோம்னா ஏன்னா ஒரு காமன் ஸ்டாக்கும் அதாவது ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்டாக் வந்து 1.5 காமன் ஸ்டாக்கு ஈக்குவலன்ட். ஓகே, ஆனா இதே ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்டாக்குக்கு அவங்க $5 அப்படின்னு பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அப்ப இந்த டிவிடெண்ட் இன்கம் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ற வேல்யூக்கு மோர் இன்கம் அப்படிங்கிறது கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். சோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஜஸ்ட் 1 இயர் நம்ம அந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிவிடெண்ட் டிஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றோம் இல்லையா, அதாவது காமன் ஸ்டாக் $57, ப்ரிஃபர்ட் ஸ்டாக் வந்து $87 இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த டிவிடெண்ட் டிஃபரன்ஸ்ல நம்ம ப்ராஃபிட்டா ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான ஹையர் இன்கமும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 1968 1970 மார்க்கெட் லோல இந்த ப்ரிஃபர்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது காமன் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 15 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையரா தான் வந்து ட்ரேடே ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட கன்வர்ஷன் ஃபீச்சர் அப்படிங்கிறது காமன் ஸ்டாக்கோட வேல்யூவை விட அதிகமான வேல்யூக்கு தான் கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கன்வர்ஷன் ஃபீச்சர் அப்போ அந்த பிரைஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரைஸ் அப்படிங்கிறது எப்பவுமே காமன் ஸ்டாக்கை விட கம்மியான ஒரு வேல்யூக்கு போகவே இல்லை அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதனால இந்த கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபர்ட் ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல நமக்கு அடிஷனல் இன்கம் பிளஸ் சேஃப்டியும் கிடைக்குது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் வாரண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி இப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அதுல வந்து இதுவும் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இப்ப அதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, வாரண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா சோ பேசிக்கா அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுனா எதுக்கு ரெண்டு வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் தான். ஓகேங்களா? சோ அண்டர்லைங் அசர்ட்டா வந்து ஒரு இண்டெக்ஸையோ ஒரு ஸ்டாக்கையோ வச்சு அதுக்கு மேல அதாவது அதை வச்சு கிரியேட் பண்ற ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன்ஸை ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் பை பண்றாருன்னா அவருக்கு ஒரு கவுண்டர் பார்ட்டி இன்னொரு பர்சன், ஓகேங்களா, ஒரு இன்வெஸ்டரோ ட்ரேடரோ கண்டிப்பா செல் பண்ணணும். அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகும், ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒன்ஸ் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது நியூ ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியேட்டே ஆகாது. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்ல ஷேர்ஸே உருவாகாது. ஷேர்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஃபுல்லாவே ட்ரேட் ஆகும் ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச்ல. ஆனா வாரண்ட்ஸ் அப்படிங்கிறது டைரக்டா அந்த கம்பெனியே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது. அதுதான் இதுல இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வாரண்ட்ஸ்ல நமக்கு வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பை ஆர் செல் பண்றதுக்கான ரைட்ஸும் வரதுனால கன்வர்ஷன் அப்படிங்கறதையும் இதுல நம்ம பண்ணிக்கலாம். அதாவது வாரண்ட்ஸ்ல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பிரைஸுக்கு நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பையும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பை பண்ணும்போது நியூ ஷேர்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஷேர்ஸ் இல்லாம நியூ ஷேர்ஸை அந்த பர்டிகுலர் பிரைஸுக்கு வாங்குறதுக்காக போடப்படுற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த வாரண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, சோ இதை எக்ஸசைஸ் பண்றப்போ நமக்கு வந்து நியூ ஷேர்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒன்னு, ரெண்டாவது இது கம்பெனியே டைரக்டா வந்து ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படிங்கிறது. வழக்கமா ஆர்த்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி சொல்றப்போ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ஷான லாங்குவேஜை யூஸ் பண்ணி இருக்க மாட்டாரு. பட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராட் மாதிரி, இது வந்து இப்ப இருக்கிறதுலே ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம், அதாவது நம்மளோட பணத்தை எல்லாம் வந்து அதிக அளவுல நம்ம லாஸ் பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு ஒரு பாயிண்ட சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கான ரீசனையும் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த வாரண்ட்ஸ்ல வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம
மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெகுலேஷனை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா இந்த புக்கோட வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஆர்த்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்பெகுலேஷன்னா என்ன அப்படிங்கறதோட டிஃபரன்ஸ்ல இருந்து அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி இருக்கும், அதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெகுலேஷன்னா அதுல நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத சொல்லிதான் ஸ்டார்டே பண்ணியிருப்பாரு. அதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு பை லா, அதாவது ரெகுலேட்டரி பாடிஸ் உள்ள வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டோட்டலா பேன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு வேணா இதை அலோ பண்ணலாம் அப்படிங்கறது தான் ஆர்த்தரோட கருத்தா இருந்திருக்கு அந்த டைம்ல. இவ்வளவு மோசமா அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன அது ஒரு மோசமான இன்ஸ்ட்ருமெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். அமெரிக்கன் அண்ட் ஃபாரின் பவர் கார்ப் அப்படின்ற ஒரு கம்பெனியோட வாரண்டோட வேல்யூ 1929ல கிட்டத்தட்ட $1 பில்லியன் மேல இருந்திருக்கு. அதாவது அந்த கம்பெனியோட வாரன்ஸோட மதிப்பு. இதே 1932ல அந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகி $8 மில்லியன் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்க, 1 பில்லியன் எங்க இருக்கு, 8 மில்லியன் எங்க இருக்கு அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, அடுத்த 20 வருஷம் கழிச்சு, அதாவது 1952ல அந்த வாரண்டோட வேல்யூ ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. ஓகேங்களா? ஒருவேளை அந்த கம்பெனி எதுவும் திவால் ஆகியிருக்கும், க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அதனால அப்படி ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு மோசமான சிச்சுவேஷன் அந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணாலும் கூட கம்பெனி சர்வைவ் ஆகியிருக்கு. ஓகே, ஆனா அந்த கம்பெனியோட வாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஆர்த்தர் இதை வந்து ஒரு பேப்பர் மணின்னு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பப்ப இதை வந்து பாண்ட்ஸோட அட்டாச் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டைரக்டா இல்லாம பாண்ட்ஸ் பிளஸ் வாரண்ட் அப்படின்னு சேர்த்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்ப இந்த வாரண்ட்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப 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 கம்மி தான். அதனால பெரிய அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அப்ப இல்ல. பட் இருந்தாலும் 1920கள்ல இந்த வாரண்டோட ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு திரும்ப 1967க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கு. அண்ட் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் பாத்தீங்கன்னா மாறி இருக்கு அந்த டைம்ல. சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வாரண்ட்ஸை டைரக்டா ப்ரொவைட் பண்ணாம காமன் ஸ்டாக்கோட சேர்த்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 1971ல கிளீவ் ட்ரஸ்ட் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி, ஓகே, ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா 2.5 மில்லியன் யூனிட்ஸை பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு யூனிட்டோட ரேட் பாத்தீங்கன்னா $20. சோ இந்த ஒரு யூனிட்ல ஒரு காமன் ஸ்டாக்கும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு வாரண்ட்டும் பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த வாரண்ட் எதுக்காகனா அந்த கம்பெனியோட இன்னும் ஒரு ஷேரை வாங்குறதுக்கான ரைட்ஸை அந்த ஒரு வாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் அதே பிரைஸுக்கு அந்த காமன் ஸ்டாக்கை என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே ரேட்டுக்கு இன்னொரு ஷேரை வாங்குறதுக்கான ஒரு வாரண்ட் தான் அது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து அந்த ஒரு யூனிட்ல இருந்திருக்கு. கேட்கும் போது ஒன்னும் பெரிய ரிஸ்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இல்லையே ப்ரோ, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இப்ப இந்த மாதிரி ஒரு காமன் ஸ்டாக்கா வாரண்டோட ப்ரொவைட் பண்றப்போ பிரிமிட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியா உங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு செல் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் வருது. அதுக்காக திரும்ப அந்த கம்பெனியோட ஷேர்ஸே செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு டிசிஷனுக்கு வராங்க. FPO அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸே பாத்தீங்கன்னா அதுல திரும்ப இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் நியூவா அவங்க ஆஃபர் பண்ற ஷேர்ஸை வாங்குறதுனா வாங்கலாம், அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி வாரண்ட்ஸோட அவங்க வந்து காமன் ஸ்டாக்கை செல் பண்றப்போ அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம காமன் ஸ்டாக்குக்கும் இந்த மாதிரி காமன் ஸ்டாக்கோட வாரண்ட்ஸையும் சேர்த்து வாங்குறப்பையும் நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. முதல்ல ஒரு கம்பெனி எதுக்காக இந்த வாரண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவ்வளவு ஈஸியா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ வெறும் ஒரு ஸ்டாக்கா வாங்குறதுக்கும் ஸ்டாக் பிளஸ் வாரண்டா வாங்குறதுக்கும் இந்த ஸ்டாக் வித் வாரண்ட் அப்படிங்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு அடிஷனல் வேல்யூ கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையாலே பாத்தீங்கன்னா அந்த வாரண்ட் இல்லாம வெறும் ஸ்டாக்கா வாங்கணும் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோ பிரைஸ்க்கு அதை வாங்கி இருந்திருக்க முடியும். பட் அந்த ஒரு இல்யூஷன், அந்த ஆடட் வேல்யூ, ஒரு பெனிஃபிட் இருக்கு வாரண்ட்ஸோட சேர்த்து வாங்குறப்போ அப்படிங்கிற ஒரு இல்யூஷனை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலா இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லாம் கால்குலேட் பண்றப்போ இந்த வாரண்ட்ஸை டோட்டலா இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் வாரண்ட்ஸை ப்ரொவைட் பண்றதுனால காசு கிடைச்சிருச்சு, அவங்க எதுக்காக அந்த அமௌண்ட்டை வந்து
வாங்குறாங்களோ அந்த பர்பஸ்க்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மென்ட்ல அத வந்து பெருசா இன்க்ளூட் பண்ணாம, ஓகேங்களா? நார்மலா எர்னிங்ஸ் பெர் ஷேர் கால்குலேட் பண்ற மாரியே பண்ணுவாங்க. அதனால சம்டைம்ஸ் வந்து இந்த வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியும், அத கம்பேர் பண்ணும்போது இப்ப ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான நம்பர்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த வாரண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்டா இல்லாம டோட்டலா ஸ்பெகுலேஷன என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு கம்பெனி வந்து வாரண்ட்ஸ புரொவைட் பண்றாங்க. இப்ப எப்படி அத வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எவ்ளோ வாரண்ட்ஸ் வந்து அந்த கம்பெனில மொத்தமா புரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட காமன் ஸ்டாக்கோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணி, ஓகேங்களா? அதாவது இந்த வாரண்ட்ஸையுமே இப்ப கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு ஷேர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ல நம்ம அடிஷனலா ஆட் பண்ணி இந்த டோட்டல் வேல்யூக்கு புது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு இப்ப ட்ரூ வேல்யூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டாக்கோட மட்டும் இல்லாம பாண்ட், பிரிஃபர்ட் ஸ்டாக்ஸ் இது கூடயும் பார்த்தீங்கன்னா வாரண்ட்ஸ் அப்படிங்கிறத புரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. இது கூட வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும், ஆக்சுவலா வாரண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அமௌண்ட்ட பே பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஒரு ரூ. 100 வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக்க அந்த ரூ. 100ங்கிற ரேட்ல வாங்குறதுக்கான ரைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு இந்த வாரண்ட்ட நான் அந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறேன். சும்மாலாம் குடுக்க மாட்டாங்க. அந்த வாரண்ட்க்கு ஒரு அமௌண்ட், ஒரு பிரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பே பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த பிரீமியம் ரூ. 2 அப்படின்னா, அந்த ரூ. 2 குடுத்தது தான். அதுக்கு நமக்கு எந்த வேல்யூவும் கிடைக்காது. இப்ப அந்த ரூ. 100ங்கிற ரேட்டுக்கு அந்த ஸ்டாக்க வாங்கணும்னா, ரூ. 100 பே பண்ணி தான் வாங்க முடியும். ஏற்கனவே நான் பிரீமியம்க்கு ரூ. 2 குடுத்துட்டேன். மீதி ரூ. 98 குடுத்து அந்த ஷேர வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செலவு மாரி தான் கணக்கு. ஓகேங்களா? சோ அப்போ அத தாண்டி நம்ம பண்றது தான். ஓகே, அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேர்த்து பார்த்து தான் நம்ம ஆக்சுவலா அந்த இடத்துல ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ இதுக்கான ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள நேஷனல் ஜெனரல் கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட 1970யோட டேட்டாவ 16.4 டேபிள்ல கொடுத்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டியிருக்காரு. உண்மையாலே வாரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஹெல்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான கேபிட்டல் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை பாத்தீங்கன்னா இருக்கு. பட் கிரஹம் இந்த ஐடியாவை பாத்தீங்கன்னா டோட்டலா ரிஜெக்ட் பண்றாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து வாரண்ட் ஹோல்டர்ஸ ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லவே மாட்டாங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்பைரேஷன் வரைக்குமே நமக்கு இந்த வாரண்ட்ல கேரண்டீடு கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை அதுக்கு இடையில கம்பெனிக்கு ஏதாவது காசு தேவை இருந்துச்சு அப்படின்னாலே வாரண்ட் அதாவது எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லாம நியூ ஸ்டாக்ஸ பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு போயிருவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, வாரண்ட் மூலியமா அந்த கம்பெனிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் பாத்தீங்கன்னா இல்லாமலே போகுது. சோ இதனால லாங் டேர்ம் வாரண்ட் அப்படிங்கிறது கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இல்லாம ஒரு கன்ஃபியூஷனை தான் கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ வாரண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால ஒன்னு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் இல்ல டிக்ரீஸ் ஆகலாம். சோ அதனால நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா ப்ராஃபிட்டோ லாஸோ பண்றதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. சில வாரண்டோட டைம் பீரியட் அதாவது எக்ஸ்பைரேஷன் பாத்தீங்கன்னா 5 to 10 இயர்ஸ் அளவுக்கு கூட பாத்தீங்கன்னா இருக்கலாம். சோ அந்த டைம் பீரியட்குள்ள ரொம்ப பெரிய அளவிலான பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ட்ரைகான்டினென்டல் கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வாரண்ட் 1929ல $0.03125 இருந்திருக்கு. அதுதான் வந்து டிப்ரிசியேஷன் நடந்த டைம், கிரேட் டிப்ரிசியேஷன் நடந்த டைம் அது. அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு 1969ல $75.75 போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2420 மடங்கு அதோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த கிரேட் டிப்ரிசியேஷன் டைம்ல அந்த கம்பெனியோட வாரண்ட்ட நம்ம வந்து ஒரு ₹10 வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1969ல 40 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ அப்படிங்கிறது ₹10 வேல்யூ அப்படிங்கிறது ₹24,200 பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட்ல காமன் ஸ்டாக்க விட அதோட வாரண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கு. இதே மாதிரி லிங்க் டெம்கோ வாட் அப்படிங்கிற கம்பெனியோட வாரண்ட் 1971ல $2.5 இருந்து $121.5 இன்க்ரீஸ் ஆகி திரும்ப $4 பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி இருக்கிற
ஒரு எக்ஸாம்பிளையும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ இதன் மூலியமா இந்த வாரண்டோட பிரைஸ் எந்த அளவுக்கு வந்து வாலட்டைலா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு தான் சூட்டபிள் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரண்ட்ல ப்ராஃபிட்டபிளான பொசிஷன்ஸை பாத்தீங்கன்னா எடுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுல அவருக்கு வந்து மாற்று கருத்தே இல்ல. பட் அதுக்கு அதிக நாலேஜும் அதிக டெக்னிக்கல்ஸும் பாத்தீங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது வந்து ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஃபைனலி ஆர்த்தர் வாரண்ட்டையும் கன்வெர்டபிள்ஸையும் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிருப்பாரு. அப்பப்ப இந்த கன்வெர்டபிள் இஷ்யூஸை கம்பேர் பண்ணும்போது வாரண்ட்ஸ் வந்து ஒரு ஹையர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிருக்கு. அதனால ஃபுல்லா கன்வெர்டபிள் இஷ்யூஸா ப்ரொவைட் பண்றதை விட பாண்ட்ஸோட அட்டாச் பண்ணி, அதாவது வாரண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரண்ட் இஷ்யூ வந்து ரொம்ப கம்மியான சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிறாரு. பட் இதே அதிக அளவுல இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு வார்னிங் சைனா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி டைம்ல அந்த கம்பெனி வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு பதிலா காமன் ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 16th சாப்டரோட ஜேசன் ஸ்பீக் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக்கே பாத்தீங்கன்னா தி ஜீல் ஆஃப் த கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காரு. தமிழ்ல இந்த மதம்லாம் மாறுறாங்க இல்லையா, சோ அந்த மதம் மாறுறவங்களோட ஆர்வம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுதான் தி ஜீல் ஆஃப் த கன்வெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பேர்ல இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் எல்லாம் பாண்ட் அப்படிங்கிற வேர்ட் இருந்தாலுமே இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் பிஹேவ் பண்றது ஸ்டாக்ஸ் மாதிரியும் ஒர்க் பண்றது ஆப்ஷன்ஸ் மாதிரியும் கம்ப்ளீட்டா இதோட டிசைனே பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு கன்வெர்டபிள் பாண்ட்ஸை வாங்குறோம் அப்படின்னா கூடவே நம்ம ஒரு ஆப்ஷனையும் சேர்த்து தான் வாங்குறோம் அப்படின்றாரு. அதாவது நம்ம ஒண்ணு அந்த பாண்டே வச்சுக்கலாம், அதன் மூலியமா நமக்கு கண்டினியூஸா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்ப வேணாலும் அதை வந்து ஒரு பிக்ஸ்டு ரேஷியோக்கு காமன் ஸ்டாக்கா கன்வெர்ட்டும் பண்ற ஒரு ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும். இந்த கன்வர்ஷன் ஃபீச்சர் இருக்கிறதுனாலயே ரெகுலர் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகிற டைம்ல மட்டும் இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் பாண்ட்ஸை விட ரொம்ப பெட்டரா பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஸ்டாக்கோட ரேட் ஏறிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஒரு சிலருக்கு வந்து அந்த தயக்கம் இருக்கும், மார்க்கெட் ரிஸ்க் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம வந்து கன்வெர்டபிள் பாண்ட்ஸா வாங்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து கிரகமே சொல்லியிருக்காரு, இது வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்டு செக்யூரிட்டி மாதிரி நிறைய பேருக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம ஏன் டைரக்டா ஸ்டாக்கை வாங்கி ரிஸ்க் எடுக்கணும், பாண்டா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பக்கம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கு, டக்குன்னு ஸ்டாக் பிரைஸ் இன்னும் ஏறுற டைம்ல நம்ம வந்து அப்ப கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கன்வர்ஷன் பண்றதுனாலே லாபம் கிடைக்கிறது கிடையாது. அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே. கன்வர்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரேட் ஏறினாதான் ப்ராஃபிட். நிறைய பேர் இந்த இடத்துலதான் மிஸ் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு, அதோட ரேட் வந்து ஒரு 500 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேட் 500 ரூபாய் இருக்கிற டைம்ல ஒரு கன்வெர்டபிள் பாண்ட்ஸை வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனியோட கன்வெர்டபிள் பாண்ட்ஸை வச்சிருக்காங்க. இப்போ அந்த 500 ரூபாய்ல இருந்து ஒரு 550 ரூபாய் ரேட்டுக்கு ஏறிடுச்சு அப்படின்னா, இப்ப இவங்க 500 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் இருந்தப்போ கன்வெர்டபிள் பாண்ட்ஸை வாங்கினதுனால 500 ரூபாய்க்கே அந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஓகேங்களா. மேபி அதை விட கொஞ்சம் கம்மி, 550னா 540. அகைன் அந்த இடத்துலயே அந்த ரேஷியோவை அவங்க அந்த டைம்ல பிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்களால வாங்க முடியும். சோ இவங்க அந்த டைம்ல வாங்கின ரேட்ல இருந்தும் இன்னும் வந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அதனாலதான் ஒன்ஸ் நம்ம இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஒரு ஸ்டாக் ஹோல்டர் ஃபேஸ் பண்ற எல்லா ரிஸ்கையும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல் ரன்ல இருக்கிறப்போலாம் பிரச்சனை இல்லை. இதே ஒரு பியர் மார்க்கெட் கண்டிஷன்ல நார்மல் பாண்ட்ஸை விட இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும். காரணம் இதோட லோயர் ஈல்டு, ஓகேங்களா. ஏன்னா கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா தான் இருக்கும். சரி, ஓகே, உண்மையாலே இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட் செக்யூரிட்டிஸ் தானா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரலாம். 1957ல இருந்து 2002 வரைக்கும் இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஆவரேஜா 8.3% பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். பட் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா,
நமக்கு வந்து வாலடைலிட்டி ரொம்ப கம்மியாவும் அட் த சேம் டைம் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாவும் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இதனாலதான் இந்த செக்யூரிட்டிஸ் பாக்குறதுக்கு த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்டு செக்யூரிட்டி மாதிரி ஒரு எண்ணத்தை பாத்தீங்கன்னா உருவாக்குது அப்படின்னு ஜேசன் ஸ்பீக் சொல்றாரு. பட் ஆனா இது வந்து ஒரு தவறான கருத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. காரணம் என்னன்னா, இதோட இன்கம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதே நேரத்துல மத்த பாண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பாண்ட்ஸ்ல கன்வெர்டபிள் பாண்ட்ஸ்ல ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இத வச்சே நம்ம என்ன சொல்லலாம்னா, இது வந்து worst ஆஃப் போத் வேர்ல்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா அப்படியுமே டைரக்டா நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா இத டிசைட் பண்றது, அதாவது இது வந்து பெஸ்டா இல்ல worst அப்படிங்கறத டிசைட் பண்றது ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சோ கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ ரியாலிட்டியில நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட கன்வெர்டபிள் பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸும் ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸும் கிட்டத்தட்ட 83% பாத்தீங்கன்னா கோரிலேட் ஆகிருக்கு. ஆனா கன்வெர்டபிள் பாண்ட்ஸை நம்ம அதோட கேட்டகரியில இருக்கிற ட்ரெஷரி பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணோம்னா 30% தான் கோரிலேட் ஆகிருக்கு. இந்த கோரிலேஷன்னா வேற ஒன்றும் கிடையாது. எப்பெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து ஏறுதோ அப்பெல்லாம் பாண்ட்ஸோட ரேட் ஏறுதா, இல்ல எப்பெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாக்கோட ரேட் இறங்குதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு கன்வெர்டபிள் பாண்ட்ஸோட பிரைஸ் வந்து குறையுதா, அதாவது ரெண்டுத்தோட பிரைஸ் ஆக்சுவலி நம்ம செக் பண்ணும்போது 83% ஆஃப் த டைம் ஸ்டாக்குக்கும் கன்வெர்டபிள் பாண்ட்ஸுக்கும் கோரிலேட் ஆயிருக்கு. அதாவது ஒரே மாதிரியான பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா இதே அந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அதே கேட்டகரியில இருக்கிற ட்ரெஷரி பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணா 30% தான் அந்த கோரிலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரீசனால தான் நிறைய கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸை பை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம். ஓகே, அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிகமான அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. பட் நல்லாவே தெரியும் பாண்ட்ஸை விட நிறைய சினாரியோஸ்ல நமக்கு ஸ்டாக்ஸ்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. பட் அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து அதிகமான ரிஸ்க்கும் எடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே டக்குன்னு எடுக்கிற டிசிஷன் என்னன்னா கன்வெர்டபிள் பாண்ட்ஸா வாங்கிக்கலாம். சோ அப்படி வாங்குறப்ப நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதனாலேயே இந்த கன்வெர்டபிள் பாண்ட்ஸை ஸ்டாக்ஸ் ஃபார் சிக்கன் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா கிண்டலா சொல்லுவாங்க. கிரஹமோட காலகட்டத்துல இருந்து ஜேசன் ஸ்பீக் இந்த கமெண்ட்ரி எழுதுற காலகட்டம் வரைக்கும் இந்த கன்வெர்டபிள் பாண்டோட மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 பில்லியன் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கன்வெர்டபிள்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 7ல இருந்து 10 வருஷம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அண்ட் இந்த பாண்ட்ஸ்ல பாதிக்கும் மேற்பட்ட பாண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்ல இருந்தது. அண்ட் நிறைய பாண்ட்ஸ்ல கால் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பாண்ட் இருக்கு, அந்த பாண்ட் வந்து மெச்சூர் ஆக ஒரு 7 வருஷம் இருக்குன்னா அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதை ரிடம்ஷன் பண்ணலாம் அந்த கம்பெனி நினைச்சாங்கன்னா. ஓகேங்களா? சோ இந்த கால் ப்ரொடெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஏர்லி ரிடம்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அந்த ரிஸ்க் பாத்தீங்கன்னா நமக்கு ரிடியூஸ் ஆகும். அந்த விஷயமும் நிறைய பாண்ட்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து முன்ன இருந்ததை விட இப்ப கன்வெர்டபிள்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக்கிருக்கு. ஆனா அப்ப இருந்த மாதிரியே இப்பயும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காம்ப்ளெக்ஸாவும் நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு இண்டிவிஜுவல் கன்வெர்டபிள் பாண்ட்ஸை பை பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு சின்ன குவான்டிட்டியில நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ரொம்ப அதிக அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ப்ராப்பரா டைவர்சிபிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $1,00,000 மேல அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரீசன்னாலதான் நமக்கு வந்து கன்வெர்டபிள் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நார்மலாவே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம சில யூனிட்ஸை வாங்கணும் அப்படின்னாலே அந்த யூனிட்ஸ் மூலமா நம்ம அந்த அந்த அசெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். சோ இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டையும் பாத்தீங்கன்னா ஃபிடெலிட்டி, வேங்கார்ட் இந்த மாதிரியான ஃபண்ட் ஹவுசஸ் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு லோ காஸ்ட் ஆப்ஷன்ஸா. அண்ட் சில க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதோட நெட் அசெட் வேல்யூவை விட சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன். அதாவது நம்ம கன்வெர்டபிள் பாண்ட்ஸ்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஸ்மால் அமௌண்ட்ல பிளஸ் டைவர்சிபிகேஷனோட இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இருந்தாலும் ஃபேன்சியான நேமோட இருக்கிற புது கன்வெர்டபிள் ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா விரும்புவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது லாஸ்க்கு எகெயின்ஸ்டா ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரியும் அதே நேரத்துல
ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரியும் அண்ட் அப்பப்போ ஒரு ஃபிக்ஸ்டு டேட்ல கண்டிப்பா கன்வர்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா இருக்கும். பட் உண்மை என்ன அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதை எவாலுவேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அந்த அசட் அப்படிங்கிறது வர்த்தாவும் இருக்காது சில சமயங்கள்ல. ஸோ ரியல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து எக்ஸாட்டிக்கான செக்யூரிட்டிஸையோ இல்ல காம்ப்ளெக்ஸான செக்யூரிட்டிஸையோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் இதை விட ஒரு பெட்டரான மெத்தட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடையவே கிடையாது. ரிஸ்க்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து ப்ரொடெக்டடா இருக்கிறதுக்கு. அன்கவரிங் கவர்ட் கால்ஸ் 2003ல நடந்த பியர் மார்க்கெட் கண்டிஷன்ல ஒரு பழைய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் ஆச்சு. அது என்னன்னா ரைட்டிங் கவர்ட் கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட லாஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஜெனரேட் பண்றதுக்கும் ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல சேஃபா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை தேடி போனாங்க. ஸோ இந்த கவர்ட் கால் அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து ஒரு ஷேர் $95 அப்படிங்கிற ரேட்டுக்கு ஒரு 100 ஷேர் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல அந்த கம்பெனியோட ஷேரோட கால் ஆப்ஷனையும் பாத்தீங்கன்னா நான் வந்து செல் பண்றேன். ஸோ நார்மலாவே நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனை செல் பண்ணும்போது அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பக்கம் மார்ஜின் அப்படிங்கிறது தேவை. ஸோ நம்ம அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்றப்ப அந்த மார்ஜின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிரும். அங்க நம்ம ப்ராஃபிட் மேக் பண்றோமா லாஸ் மேக் பண்றோமான்றத பொறுத்து எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப வந்துடும். அது தனி. பட் நம்ம ஆப்ஷன்ஸை செல் பண்ணும்போது பிரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணுவோம். அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது, அந்த இடத்துல இருக்கும். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் லாஸை டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த அந்த ஷேரோட கால் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஒரு ₹10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து $1000 நமக்கு வந்து பிரீமியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அந்த ஆப்ஷனை செல் பண்ணதுக்கு. ஸோ $100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா நான் அந்த ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட பை பண்ணாரு பாத்தீங்களா அந்த பையருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஷேர் $100 அப்படிங்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ரைட்ஸை நான் செல் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. இப்ப இந்த ஸ்டாக் வந்து அந்த $100க்கு கீழே இருக்கிற வரைக்குமே நம்ம கிட்ட அந்த $1000 அப்படிங்கிற பிரீமியம் அப்படியே தான் இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா ஒருவேளை அதே இதுல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா வரும். சோ இந்த பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்டாக் இறங்க இறங்க பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாக் இறங்குச்சுன்னா நான் என்னோட ஸ்டாக் பொசிஷன் வந்து லாஸை ஃபேஸ் பண்ணும். ஆனா இந்த பக்கம் நான் எடுத்திருக்கிற அந்த கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செல் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். பட் இது க்ரோ ஆகாது. நம்ம ஆப்ஷன் செல் பண்றப்ப ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் தான். இந்த $1000 அது அப்படியே தான் இருக்கும். ஒரு சேஃப்டி மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் கம்மி பட் இன்கம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? ஆனா இதே சிச்சுவேஷன் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஸ்டாக் வந்து இறங்காம பயங்கரமா ஏறிடுச்சு. ஓகேங்களா? $110 போயிருச்சு. இப்ப என்ன ஆகும்னா நல்லது தானே ப்ரோ, $95க்கு வாங்கணும், $110 போயிருக்குன்னா $15 ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட் தானே. அப்ப அங்க அந்த இடத்துல 100 ஷேர் வச்சிருக்கோம்னா $1500 ப்ராஃபிட் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு சைடையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்ப கவர்ட் கால் எடுக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம வந்து கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ஷேர் வந்து $100 அப்படிங்கிற ரேட்டுக்கு செல் பண்றதுக்காக தான் அந்த கால் ஆப்ஷனே செல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் பிரைஸ் இப்ப $110 போயிருச்சு. ஒருவேளை அந்த ஆப்ஷன் பையர் வந்து அந்த கால் ஆப்ஷனை அவர் வந்து எக்ஸசைஸ் பண்றாருன்னா நம்ம அவருக்கு $100க்கு அந்த ஷேரை கொடுத்தே ஆகணும். நம்ம கிட்ட எங்க ஷேர் இருக்கு, நம்ம $110க்கு வாங்கிட்டு அவருக்கு $100க்கு நம்ம வித்தாகணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நஷ்டம் தான் வரும். ஓகேங்களா? சேம் குவான்டிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட $1000 அந்த இடத்துல நமக்கு லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப இதுவே இன்னும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஒரு 120 130 போக 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் ஆப்ஷன்ல நம்ம வந்து ரொம்ப சீரியஸா பாத்தீங்கன்னா நம்ம லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் நமக்கு ஸ்டாக்ல ப்ராஃபிட் வந்தாலுமே அது ஆக்சுவல் ப்ராஃபிட்டா இருக்காது. ஏன்னா இந்த ப்ராஃபிட் இந்த லாஸும் சேர்ந்து டேலி ஆகி நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா நமக்கு ரிஸ்க் வந்து லிமிட்டட். ஓகேங்களா? ஒன்னு லாஸ் ஆச்சுன்னா ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் தான் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னாலும் அதுவும் பாத்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஓகே, ஒரு அளவுக்கு மேல நம்மளால பாத்தீங்கன்னா இது பண்ணவே முடியாது, ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலி மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது 100%, மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்லிமிட்டட். ஓகேங்களா?
இதே நம்ம கால் ஆப்ஷனை செல் பண்றதுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது லிமிடெட். அது வந்து நம்ம ரிசீவ் பண்ண அந்த பிரீமியம் அமௌண்ட் தான். பட் லாஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா ஆகலாம். அப்ப இந்த கவர்ட் கால் யாருக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோக்கர்ஸ்க்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. ஏன்னா கவர்ட் கால்ல நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட் ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வென்ட் ட்ரேட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கமிஷன்ஸ் நம்ம அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். கமிஷன் அதிகமா போறது யாருக்கு நல்லதுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடையாது, புரோக்கர்ஸ்க்கு தான் அது நல்லது. ஏன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செலவு தான். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம்னா இந்த செலவுகளையும் சேர்த்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே. அத மீறி வர லாபம் தான் நமக்கு வந்து ஆக்சுவல் லாபம். ஓகேங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்ப இந்த கமிஷன் எல்லாமே ஒரு செலவா போயிட்டு இருக்குன்னா, அத தாண்டி நம்ம ப்ராஃபிட் பண்ணா தான் நம்ம ஆக்சுவலா ப்ராஃபிட்ல இருக்கோம் அப்டின்னே அர்த்தம். இந்த ஸ்ட்ராட்டஜி சேஃபா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏன் வருதுன்னா, ரொம்ப சிம்பிள். லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இன்கம் வந்து ஸ்டடியா இருக்கு அப்டிங்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா இந்த மாதிரியான கமிஷன் மத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு லேட்டரா தான் புரியும். அதனால தான் இன்வெஸ்ட்மென்ட்ல ஃப்ளோர விட சீலிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் கத்துக்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 17th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம கத்துக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.